ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் இயல் 1க்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் சிறுவினா நெடுவினா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு பலவுள் தெரிகவும் குருவினாவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம சிறுவினாவும் நெடுவினாவும் புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். சிறுவினா கொஸ்டின் நம்பர் 1, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரீரு சுட்டுவன யாவை? இது பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, இந்த மனப்பாட பாடலோட பொருள் தான் உங்களுக்கு சிறுவினாவுக்கான சிறுவினாவுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே 8 தொகையே, நல்ல 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கிழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா சிறுவினாக்கு ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. இதுக்கு ஆன்சர் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது, உங்களுக்கு ஓன் நோட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின், அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. இந்த இடத்துல அறிந்தது அப்படின்றது அறிதல் வரும், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. இதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துடுறேன். கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் பாருங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல இளம் பயிர் வகை 5 பெயர்களை ஒரு தொடர்ல அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இளம் பயிர் வகைனா பிள்ளை, வடலி, நாற்று, கன்று, பைங்குள், இதெல்லாம் இளம் பயிர் வகை. அப்ப பிள்ளைய என்னன்னு சொல்லலாம்? தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். வடலி, காட்டில் பனை வடலியை பார்த்தேன். நாற்று, நெல் நாற்று நட்டேன். கன்று, வாழைக்கன்று நட்டேன். பைங்கூழ், சோள பைங்கூழ் பசுமையாக உள்ளது. இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர்களோட இளம் பயிர் வகைகளை இந்த பிள்ளை, வடலி, நாற்று, கன்று, பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த தொடர்கள் எல்லாமே அமைச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இதை தொழிற்பெயரெல்லாம் மாற்றணும். அப்ப என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்பெயர் அறிதல், புரிதல், தெரிதல், பிறத்தல். எதிர்மறை தொழிற்பெயரா மாறக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை, புரியாமை, தெரியாமை, பிறவாமை. நெடுவினா கொஸ்டின் நம்பர் 1, நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அங்கங்கே பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். ஸோ அதனால் உங்களுக்கு நோட்ஸில் நான் ஆன்சர் சொல்கிறேன். நாட்டு வளமும் சொல் வளமும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருங்க. முன்னுரை தலைப்பு, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம். தேவநேய பாவாணர். தமிழ் மொழியின் பழமையும் செம்மையும் ஆய்ந்த அறிஞர்களுள் மொழி ஞாயிறு குறிப்பிடத்தக்கவர் ஆவார். மொழி ஞாயிறு அப்படின்றவர் தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறுன்னு சொல்றாங்க. தமிழ் சொல்வளம் பற்றிய அவரது கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. சொல் வளம் நாட்டு வளத்தை பெருக்குகிறது. சொல் வளத்திற்கான சில சான்றுகள். ஆங்கிலத்தில் இலையை குறிக்க லீஃப் என்ற ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழிலோ இலையின் வன்மை மென்மையை கருத்தில் கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என பல வகை பெயர்களாக அழைக்கப்படுகின்றன. விளை பொருட்களின் மிகுதியாலும் சொல் வளம் பெருகுகிறது என்கிறார் மொழி ஞாயிறு.
பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு எண்ணற்ற தமிழ் சொற்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என எண்ணற்ற நெல் வகைகளும் அவற்றின் உள் வகைகளும் தமிழ்நாட்டில் விளைகின்றன. இவை நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் விளையாதது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளையாத சிறு தானியங்கள் தமிழ்நாட்டின் சொல்வளம் பெருகியிருப்பதற்கு மிக சிறந்த சான்றுகளாகும். முடிவுரை. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் பலத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. எனவே நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை இதன் வழி அறியலாம். கொஸ்டின் நம்பர் 2. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கம், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இந்த பாடலை எழுதின ஆசிரியர் கண்ணதாசன். இந்த பாடல்ல இருக்க நயங்கள் என்ன அப்படின்றத எடுத்து எழுதணும். இதுக்கான நோட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். செகண்ட் நெடுவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. இந்த கொடுத்துருக்க இந்த பாடலோட நயம் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல காலக்கணிதம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இந்த பாடல் வந்து காலக்கணிதம் அப்படின்ற ஒரு செய்யுள்ள இடம்பெற்றிருக்கு. இதோட திரண்ட கருத்து ஃபர்ஸ்ட். திரண்ட கருத்து அப்படின்னா அந்த பாடல்ல என்ன கருத்துலாம் கொடுத்துருக்காங்க. கவிஞன் நானே காலத்தை கணிப்பவன், உள்ளத்தில் உதிக்கும் பொருளை வார்த்தை வடிவம் கொடுத்து ஒரு உருவமாய் அவற்றை நான் படைப்பதால் இப்பூமியில் நானும் புகழ்பெற்ற தெய்வம், பொன்னை விட விலை உயர்ந்த செல்வம் என்னுடைய கருத்துக்கள், சரியானவற்றை எடுத்து சொல்வதும் தவறானவற்றை எதிர்ப்பதும் என் பணி, படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 பணிகளும் நானும் கடவுளும் அறிந்தவை. மோனை நயம். மோனை நயம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி வந்தால் அதை மோனை நயம் அப்படின்னு சொல்லணும். காட்டுக்கு யானை, பாட்டுக்கு மோனை. செய்யுளின் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனையாகும். கவிஞன், கருப்படு இவை இவை தவறாயின் மோனை நயம் பெற்று வந்துள்ளது. எதுகை நயம். மதுரைக்கு வைகை, செய்யுளுக்கு எதுகை. செய்யுளில் முதல் எழுத்து அளவொத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். இதுல ரூ என்ற எழுத்து ஒரே மாதிரி வந்ததுனால இது சீர் எதுகை அமைந்துள்ளது. முரண். நாட்டுக்கு அரண், பாட்டுக்கு முரண். செய்யுளில் அடியிலோ சீரிலோ எதிரெதிர் பொருள் தரும் வகையில் தொடுக்கப்படுவது முரணாகும். ஆக்கல், அதற்கு எதிர்ச்சொல் அழித்தல் என்று முரண்பட்ட சொற்கள் அமைந்து தொடுத்திருப்பதால் முரண் நயமும் உள்ளது. இயைபு நயம். அடிதோறும் இறுதி எழுத்துக்கு சொல்லோ இயைந்து வர அடிதோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ இயைந்து வர தொடுப்பது இயைபு ஆகும். புகழுடை தெய்வம், பொருளென் செல்வம் இயைபு நயமும் உள்ளது. இந்த இடத்துல வம் மம் அப்படின்ற அந்த இடத்துல அம்ன்ற ஒரு சொல் உள்ள வர்றதுனால இங்க இயைபு நயம் வந்துள்ளது. அணிநயம். கண்ணதாசன் இப்பாடலில் கடவுளுக்கு இணையாக யானோர் காலக்கணிதம், நானோர் புகழுடைய தெய்வம் என உருவகப்படுத்தி உள்ளதால் இப்பாடலில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. அதாவது கடவுளுக்கு இணையாக கண்ணதாசன் வந்து இந்த பாடல்ல அவரை உருவகப்படுத்தியிருக்காரு. சந்தநயம். சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்பதற்கு ஏற்ப இப்பாடலில் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இடம்பெற்றுள்ளது. அகவலோசையுடன் இனிய சந்தநயமும் பெற்றுள்ளது. தேர்ட் கொஸ்டின். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. தோணி அப்படின்னா ஒரு படகு வந்து ஒரு புயல் நேரத்துல எப்படி வந்து கடல்ல அந்த படகு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திக்குது அப்படின்றத வர்ணனைகளாலையும் அடுக்கு தொடர்களாலையும் ஒலி குறிப்பு சொற்களாலையும் எப்படி வந்து ஆசிரியர் இதை விளக்கி சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது உங்க லெசன்ல வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும் நோட்ஸு. ஸோ இதை ஒரு கட்டுரை வடிவில் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3. புயலிலே ஒரு தோணி நெடுவினாவுக்கான விடை. புயலிலே ஒரு தோணி முன்னுரை. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். என்னதான் தரையில பிறந்தாலும் அவங்களோட வாழ்க்கை, மீனவர்களோட வாழ்க்கை தண்ணீர் மேலதான் பிழைப்பை இருக்கு.
19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று. நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். அவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி. அதை பற்றி இங்கு காண்போம். விடாது பெய்த மழை. கடுமையான வெயில் மறைந்து இமை நேரத்தில் புழுக்கம் ஏற்பட்டது. மேக கூட்டங்கள் திரண்டு மழை பெய்யத் தொடங்கியது. மீண்டும் மீண்டும் மழை பெய்தது. கப்பலை செலுத்தும் மாலுமிகள் பாய்மரத்தில் உள்ள கயிறுகளை இறுக்கி கட்டினர். அனைவரும் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். தள்ளாடிய கப்பல். அத தொங்கான் அப்படின்னு சொல்றது, தள்ளாடிய கப்பலை தான் தொங்கான் அப்படின்னு சொல்றாங்க. மழை பெய்வது அதிகரித்தது. காற்றும் மழையும் ஒன்று கலர்ந்தது. பலகை அடைப்புக்குள் இருந்து கப்பித்தான் ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்துகிறான். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமியை தான் கப்பித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்திக்கொண்டே மேலே வருகிறார். பாண்டியன் எழுந்தான். இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. கப்பல் தள்ளாடியது. மலைத்தொடர் போன்ற அலைகள் தாக்கின. பயணிகள் தவிப்பு. பாண்டியன் கடலை பார்த்து மலைத்து நின்றான். கடல் கூத்து நீண்ட நேரம் தொடர்ந்தது. கப்பல் தன் வசம் இன்றி தடுமாறிச் சென்றது. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முழுமையாக தெளிவு பெறவில்லை. கப்பித்தான் மேல்தட்டு வந்து வானையும் கடலையும் ஒரு முறை சுற்றி பார்த்தார். இதில் கப்பித்தான்றது தலைமை மாலுமியை குறிக்கும், அதாவது கேப்டன். பாண்டியன் நிலவரத்தை கேட்டான். அதற்கு கப்பித்தான் 2 நாட்களில் கரையை பார்க்கலாம், இனி பயமில்லை என்றார். கரையை காணுதல். 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாக மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் மீன்பிடி படகின் அருகில் விளக்குகள் தென்பட்டன. அடுத்த நாள் கப்பல் பினாங்கு துறைமுகத்தை அடைந்தது. தொலைதூர கப்பல்கள் கரை முழுவதும் நின்றிருந்தன. முடிவுரை. இயற்கையை போன்று யாராலும் கொடுக்க முடியாது, இயற்கையை கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தமிரோ என்று ஜப்பானிய அதிகாரி கேட்டார். யா மஸ்தா என்று தமிழர்கள் தெரிவித்தனர். பயணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை தெளிவுற விளக்கின. இந்த பதிவுல சிறுவினால 3 வினாவுக்கும் நெடுவினாவோட 3 வினாவுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். அடுத்த பதிவுல மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு பார்க்கலாம். தொடர்ச்சியா வீடியோவை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.